Greetings, my dear 11th students. Welcome back to our English class. This is your RK sir. Kindly take your textbook and turn the page number 183. This is the final poem. இதுக்கு நமக்கு வந்து reduced portionல கொடுத்த last poem, The Hollow Crown. Such a good poem which was adopted from or taken from Richard II. ரிச்சார்ட் டூ அப்படின்ற ஹிஸ்டாரிக்கல் ஒரு கிரேட் போயம்லேருந்து அடாப்டட் எ ஸ்மால் பீஸ், அதுலேருந்து ஒரு சின்ன பீஸு எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்டர் த டைட்டில் ஆஃப் த ஹாலோ க்ரவுன் விச் வாஸ் ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ அபவுட் சம்திங் வில்லியம் ஷேக்ஸ்பியர். Look at the box. William Shakespeare was born on 1564 to 1616. An English poet and playwright. Is English poet and playwright ஆகவும் இவர் இருந்திருக்காரு. Is widely regarded as the greatest writer in English language. So we gave a greatest பாயிண்ட் டு தட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் இன்றைக்கும் கூட வந்து இங்கிலீஷ் அப்படின்னாலே ஷேக்ஸ்பியர் தான் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த வேர்ல்ட்ஸ் அ ப்ரீ எமினன்ட் ட்ரமட்டிஸ்ட். இஸ் அ ப்ரீ எமினன்ட் ட்ரமட்டிஸ்ட், ஒரு நாடக ஆசிரியரும் கூட இவர். ஹி வாஸ் பார்ன் அண்ட் பிராட் அப் இன் ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவன். இங்கே தான் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவன் அப்படின்ற இடத்துல தான் இவர் வளர்ந்தார். அங்கே அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர், அந்த வார்விக் சைடு அப்படின்ற இடத்துல தான் இவர் பிறந்திருக்காரு. ஹி ரோட் அபவுட் 39 plays, 154 sonnets, 2 long narrative poems அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. 39 plays, 154 sonnets and 2 long narrative poems. In some text, Shakespeare wrote 37 playsல தான் கொடுத்துருப்பாங்க. அதில் 2 வந்து இன்கம்ப்ளீட் பிளேஸ். அந்த இன்கம்ப்ளீட் பிளேஸையும் சேர்த்து தான் அங்கே 39 கொடுத்துருக்காங்க. அண்ட் எ ஃபியூ அதர் வெர்சஸ், சில வேர்சஸ் எழுதியிருக்காங்க சானட் மாதிரி. ஹி வாஸ் ஆஃபன் கால்டு இங்கிலாண்ட்ஸ் நேஷ்னல் போயட். இஸ் கால்டு நேஷ்னல் போயட் லைக் தட் பாரதியார் கால்டு தமிழ்நாடுஸ் போயட். அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது இவர் இங்கிலாந்தோடைய நேஷ்னல் போயட்டாக இருந்திருக்காரு. அண்டு நிக் நேம்டு த பாட் ஆஃப் ஏவன். பாட் மீன்ஸ் சைல்டு, ஏவன் இந்த பிளேஸ், ஏவனுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாங்க. த ஃபஸ்ட் பப்ளிஷிங் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஒர்க்ஸ் இஸ் த ஃபஸ்ட் ஃபோலியோ. இட் இஸ் த ஃபஸ்ட் ஒர்க் ஆஃப் ஷேக்ஸ்பியர், ஃபஸ்ட் ஃபோலியோ. பிளேரைட் ஜான்சன் wrote a preface to this book including the quote. ஜான்சன் எழுதியிருக்காரு. டாக்டர் சாமுவேல் ஜான்சன் இவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க்குக்கு அந்த ப்ரிபேஸ், அந்த முன்னுரை எழுதியிருக்கிறாரு. ஷேக்ஸ்பியர் இஸ் நாட் ஆஃப் அன் ஏஜ் பட் ஃபார் ஆல் டைம். ஷேக்ஸ்பியர் இஸ் நாட் கன்சிடரிங் ஃபார் த பர்டிகுலர் ஏஜ் லைக் தட் 17th century அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் மீன்ஸ் 16 to 17th century சொல்கிறோம். ஸோ அந்த 16 to 17th centuryக்கு மட்டும் சொந்தக்காரர் இவர் கிடையாது. இட் இஸ் ஃபார் ஆல் டைம். இவர் எல்லாத்துக்குமே பொதுவான ஒருத்தர். ஸோ ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எப்போவுமே அது வந்து ஒரு க்ரீனிஷாகவே இருக்குன்றது தான் அவர் சொல்கிறாரு. இஸ் பிளேஸ் ஹவ் பீன் ட்ரான்ஸ்லேட்டட் இன் டு எவ்ரி மேஜர் லிவிங் லாங்குவேஜ். நிறைய மேஜர் லிவிங் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர் கான்ஸ்டன்ட்லி ஸ்டடிட் அண்டு பெர்ஃபார்ம்டு த்ரூ த வேர்ல்டு. இவருடைய ட்ராமாஸ் எல்லாம் இன்னுமே நிறைய படிச்சுட்ருக்காங்க, அது பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியரை பற்றியான ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் வி ஹவ் சீன். ரைட், நவ் வி ஆர் கோயிங் டு சி தட் டைட்டில் த ஹாலோ க்ரவுன். வாட் இஸ் மீன் பை த ஹாலோ க்ரவுன்? ஹாலோ மீன்ஸ் எம்டி. ஹாலோ மீன்ஸ் வாட்? எம்டி. எம்டி. ஹாலோ மீன்ஸ் எம்டி. எம்டி. Crown. What is means crown? Crown means
a circular decoration. It is a symbol of monarch. அதாவது ஒரு கண்ட்ரியை வந்து ஆட்சி செய்கிறதுக்கு அந்த கேடயம் வந்து ஒரு ராஜாவுடைய தலையிலையோ இளவரசனோட தலையிலையோ அது இருக்கும். தட் இஸ் கால்டு நம்ம என்ன சொல்கிறோம், க்ரௌன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த போயம் விச் இஸ் given in the extract from Richard II அப்படின்ற ஒரு போயமில் எடுக்கப்பட்டதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். த ஹாலோ க்ரௌன், எம்டி க்ரௌன். ஸோ க்ரௌன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எம்டி அப்படின்றாங்க. ஸோ ஆஃப்டர் த realization of the war, so King Richard II felt that we lost the crown by the evil of war அப்படிங்கிறாரு. இந்த போர் வந்து இட் இஸ் அ ஈவில் அப்படிங்கிறது. அதனால் வந்து இந்த ஸோ ஆக்சுவலி த போயம் மென்ஷன்ட் இன் த தீம் ஆஃப் த ஈவில் ஆஃப் வார் ஹி மென்ஷன்ட் ஹியர். ஸோ வார் நடந்ததுனால அவரோட ரிச்சர்ட் டூவோட வாழ்க்கை எப்படியெல்லாம் தலைகீழாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு கிங் அண்ட் ஃபைனலி இஸ் கோயிங் டு டெத், எப்படி வந்து இறக்க போகிறாரு அப்படின்றது தான் இந்த ஒரு போயமில் சொல்லியிருக்காரு வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ எல்லாமே வந்து அதிகாரம் இருக்கிறவரில் தான். ஸோ அட் த ஃபைனல் ஸ்டேஜ் லைக் தட் டெத் யுவர் க்ரௌன் இஸ் கோயிங் டு பிகம் an empty one. அப்போ வந்து நம்மளுடைய நம்மளுடைய அந்த கேடையும் கூட எப்படி இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா டெத்து வந்து த அல்டிமேட் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். The historical background. First see that historical background. The poem is an extract from William Shakespeare play King Richard II. King Richard II அப்படின்ற ஹிஸ்டாரிக்கல் பிளேலேருந்து இந்த போயம் எடுத்திருக்காங்க. The play is based on true events that occurred towards the end of the 14th century. அதாவது 14th centuryயோட எண்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரிச்சர்ட் II was crowned the king of England in the year 1367. 1367 ரிச்சர்ட் II வந்து ஆட்சி செய்கிறாரு. He continued to be the British monarch until 1399. பிரிட்டிஷ் மொனார்க், ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் இவர் கண்டினியூ பண்ணுறாரு 1399. So he is also a Britishian, right. When he was deposed by his cousin. Deposed means, kindly note down, removed from power. Deposed means removed from power. Removed from power. பவர்லேருந்து இறக்கிறார் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய கசின் தான், அதாவது சகோதரன், ஒன்று விட்ட சகோதரன் சொல்லுவோம். தட் இஸ் கால்டு கசின் சொல்லுவோம். நீங்கள் வந்து பதவி விட்டு இறங்கிருங்க, நான் பதவி ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணி பதவியில் விட்டு இறக்கிறாரு. யார்? ஹூ இஸ் தட் கசின் மீன்ஸ் ஹென்ரி ஆஃப் போலிங்போர்க். போலிங்போர்க் இஸ் தட் இஸ் நேம், ஹென்ரி போலிங்போர்க். ஹூ க்ரௌண்ட் ஹிம்செல்ஃப், அவனுக்கு என்ன பண்ணிக்கிட்டான்னா க்ரௌன் பண்ணிக்கிட்டான். கிங் ஹென்ரி த ஃபோர்த் இன் த சேம் இயர். ஸோ கிங் ஹென்ரி ஃபோர்த் தான் அதே வருஷத்தில் அவனே முடிசூட்டப்படுகிறான். He himself taken the crown, right. Shakespeare's play is a dramatic rendition of the last 2 years. Dramatic rendition means performance. Shakespeare உடைய பிளேஸ் எல்லாமே ட்ரமட்டிக் ரெண்டிஷனில் அந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் நடந்தது. கிங் ரிச்சர்ட் II நடந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இன் திஸ் பிரீப் ஸ்பேன் ஆஃப் டைம், இந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் he was ousted from his royal position. Ousted means exit, that means terminated. Ousted means terminated. அதிகாரத்திலேருந்து துரத்தி அடிக்கப்படுகிறது தான் டெர்மினேட்டட்னு சொல்கிறோம். ராயல் பொசிஷன்லேருந்து அண்ட் சென்ட் டு பிரிசன், ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. வேர் ஹி டைட் இன் கேப்டிட், அங்கே சிறை பிடிச்சி இவர் இறந்துடுறாரு. இதுதான் இந்த பேக்ரவுண்டோட நம்ம மூவ் ஆகணும். அண்ட் மோர் தட் the following extract is set in the coast of Wales, right. இப்போ ஜஸ்ட் அந்த எந்த செட்டிங் எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த போர் நடக்குது கோஸ்ட் ஆஃப் வேல்ஸ். வேர்ல்ஸ் இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் இங்கிலாந்தில் ஒரு போர் வந்து நடக்குது.
கடற்கரை ஓரத்தில், கோஸ்ட் ஆஃப் வெல்ஸ். கிங் ரிச்சர்ட் அண்டு சம் ஆஃப் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் அவைட்டட் த அரைவல் ஆஃப் த வெல்ஸ் ஆர்மி. இப்போ கிங் ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் இங்கிலாந்து, ரைட், வெல்ஸோடைய ஆர்மியை எதிர்நோக்கி இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஆஃப்டர் ஃபேஸிங் டிபீட்டட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கசின் போலிங்போர்க்கு கிட்ட போய் இவர் மோதி தோத்துடுறாரு. ஸோ தோத்துட்டு வெல்ஸ் ஆர்மிக்கிட்ட இவர் ஹெல்ப் கேட்பார். யார்? கிங் ரிச்சர்ட், சீக்கிங் த ஹெல்ப் ஃப்ரம் த வெல்ஸ் ஆர்மி. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, வரன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆஃப் அபவுட் 10,000 வாரியர்ஸ், கிட்டத்தட்ட 10,000 படை வீரர்களை அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்களுக்கு ஆதரவாக, போலிங்பர்க்கு எதிர்த்து சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி. இதுதான் அவங்க போட்ட ஒரு பிளான். பட் டு தேர் ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ், ஆனால் அவங்க எல்லாமே ஷாக் ஆகிற மாதிரி, தே ரிசீவ்டு த மெசேஜ் தட் த ஆர்மி வாஸ் நாட் கம்மிங் டு தயர் ரெஸ்கியூ. ஆனால் கிங் ரிச்சர்ட் டூக்கு ஒரு மெசேஜ் வருது, என்னென்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு வெல்ஸ் ஆர்மி வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹிஸ் ஃபாலோவர்ஸ் ட்ரைடு டு பூஸ்ட் தேர் கிங்ஸ் கரேஜ் அகைன்ஸ்ட் த நியூஸ். சரி, அவங்க வராட்டி என்ன, ஸோ யூ கேன் ஃபைட் வித் தம், நம்மளே என்ன பண்ணலாம், ஃபைட் பண்ணலாம் அவங்கள எதிர்த்து மறுபடியும் அப்படின்னு சொல்லி கிங்கை வந்து பூஸ்டப் பண்ணுறாங்க. ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஃபைட் வித் போலிங்பர்க். பட் இட் இஸ் ஒன்லி இன் வெயின். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. ஃபைட் பண்ணுறாங்க, அதை எதிர்த்து என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. யாரை? போலிங்பர்க்கை எடுத்து. when ரிச்சர்ட் கேம் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் த ரியாலிட்டி ஆஃப் ஹிஸ் டெரிபிள் பெட். ஸோ உண்மையாகவே ஃபேஸ் டு ஃபேஸில் ஹீ ஹேஸ் ஃபேஸ்டு போலிங்பர்க் ஃபேஸ் பண்ணுறாரு. அந்த ஒரு சமயத்தில் தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா பேசுவார். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, he spoke the following verse, இந்த போயமை பேசுவார், ஃபேமஸ்லி known as the hollow crown. இது என்னென்னு பேசுகிறாருன்னா, அங்கே ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதை தான் இந்த போயமாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீச் இன் theatrical circles. in it King Richard is reminded of the power of death that overshadows everything else. அதாவது கிங் ரிச்சர்ட் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப பவராக இருந்தார். ஆனால் பவர்லேருந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டார். இதைத்தான் வந்து நான் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசனாக இருந்தேன், ஆனால் இப்போ பவர் இல்லாத போது நான் ஒரு சாதாரண மனிதனாக இப்போ மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பவர் வந்து எப்போவுமே வந்து பவர் இஸ் நாட் அ பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லுவார். இன்க்ளூடிங் த பவர் ஆஃப் ரூலர்ஸ் த ரெண்டர்ஸ் தெம் ஆஸ் அ பவர்லெஸ் ஆஸ் எனி காமனர் அட் மொமெண்ட்ஸ் நோட்டீஸ் அப்படிங்கிறாரு. ஸோ பவராக இருக்கிறவரில் தான் அந்த ரிச்சுக்கு வந்து ஒரு ப்ரவுட். இ பிகேம் அ பவர்லெஸ், இ இஸ் கன்சிடர் ஆஸ் அ காமன் மேன். பவர் லெஸ் ஆகிட்டோம்னா நம்மளும் வந்து காமன் மேனுக்கு வந்து என்ன தடங்கல்கள், என்ன கஷ்டங்கள் வருதோ அதே தான் எப்படியாப்பட்ட ராஜாவுக்கும் அதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக பேசுவார். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்ட்ராக்ட் கிவன் ஆஸ் த போயம்ஸ்.